தமிழ்நாடு எல்லையை ஒட்டிய பந்திப்பூர் வனப்பகுதியில் சுற்றுலா பயணியை ஆக்ரோஷமாக யானை விரட்டி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்ஃபி மோகத்தில் யானைக்கு அருகே நெருங்கிச் சென்றவருக்கு நேர்ந்த கதி என்ன? ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் அருகே சென்றதால் ஆத்திரமடைந்த யானை ஒருவரை விரட்டி மிதித்துக் கொள்ள முயன்ற சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. வனவிலங்குகளை ஆத்திரமூட்டும் செயலில் யாரும் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். அதை காற்றில் பறக்கவிட்டு விலங்குகளுடன் விளையாடும் நபர்கள் விபரீதத்தில் சிக்கிக் கொள்வது தொடர்கதையாகியுள்ளது. எல்லை மீறும் சுற்றுலா பயணிகளுக்கு கடிவாளம் போடப்படுமா? நீலகிரி மாவட்டம் முதுமலை வனச்சரணாலயத்திற்கு அருகே கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனச்சரணாலயம் அமைந்துள்ளது. 874 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயம் தக்கான பீடபூமியும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதியில் அமைந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் பந்திப்பூர் சரணாலயம் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகளின் புகலிடமாக உள்ளது. முதுமலையிலிருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதியின் ஊடே அமைந்துள்ளது. இதனால் சரணாலயத்தை ஒட்டிய சாலையில் அடிக்கடி யானைகளின் நடமாட்டத்தை காண முடியும். யானைகள் அதிகம் நடமாடும் பகுதி என்பதால் பந்திப்பூரில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி போட்டோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று இரு மாநில வனத்துறையினரும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை யானை நின்று கொண்டிருந்தது. அந்த யானை அவ்வழியாக கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சுற்றுலா பயணிகள் தங்களுக்கு முன்பு நிற்பது திருவிழாவில் பங்கேற்கும் யானை என்ற நினைப்பில் வாகனங்களை நிறுத்தி கூட்டம் கூட்டமாக வேடிக்கை பார்த்தனர். சிலர் நெருங்கிச் சென்று செல்போனில் போட்டோ எடுப்பதும் செல்ஃபி எடுப்பதுமாக இருந்தனர். பொதுவாக தனியாக உலாவும் ஒற்றை ஆண் யானை மிகவும் ஆபத்தானது என்று கூறப்படும் நிலையில் சுற்றுலா பயணி ஒருவர் தனது பேண்டை சுருட்டிக் கொண்டு மிக அருகில் சென்று வீடியோ எடுத்துள்ளார். அப்போது திடீரென ஆக்ரோஷம் அடைந்த யானை அந்த நபரை துரத்த ஆரம்பித்தது. மேடு பள்ளமான பகுதியாக இருந்ததால் அந்த நபரால் வேகமாக ஓட முடியாமல் போனது. தொடர்ந்து ஆவேசமாக துரத்திய யானை தடுமாறி கீழே விழுந்தவரை மிதித்தது. அருகிலிருந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டதும் மிரண்டு போன யானை அங்கிருந்து வனத்திற்குள் ஓடியது. யானையின் முன்னங்கால்களில் இருந்து தப்பிய நபர் பின்காலில் மிதிபட்டு படுகாயமடைந்தார். படுகாயத்துடன் நூல் இழையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. இதையடுத்து பந்திப்பூர் சரணாலயம் பகுதியில் அத்துமீறும் சுற்றுலா பயணிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.